இப்போது எபிசோடை ஓபன் செய்தால் கடைசி எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த 2 பேரையும் அப்படியே சொல்லிட்டு போட்டு அடிச்சு புது டீமன் கிங்க்கு சர்வ் பண்ண தயாரா இருக்கா வளர்க்கணங்களா அப்படின்ற மாதிரி சொல்லதை எல்லாரும் பார்த்த பிறகு என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனுக்கு நடுவர் அவ்வளோ சப்பையை டிஃபீட் பண்ணிட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒன்றும் சாதாரணமான மானா கிடையாது, இதுக்கு முன்னாடி இது ஒன்று இருக்கு, அந்த 6 பேர் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டார்க் எஃப்லாம் கேட்கும்போது அது எனக்கே தெரியல, நானும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி போயிட்டான்னு ஹெமிசக்கா சொல்றாங்க. அதை அந்த ஜாராகவும் மற்றவங்களும் பார்க்குறாங்க. இவன் கரெக்டாக அந்த மானா பயன்படுத்திட்டு இருக்கான், இவங்க அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ரியலத்துக்குள்ள என்டர் ஆவானா, அவன் அந்த பயங்கரமான பவர் வந்து ஃபுல்லாக வீல் பண்ண கற்றுக்குவானா இல்லை நடுலே வந்து ஃபெயில் ஆடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். அங்கே கட் பண்ணி ஓகரஸை காட்டினா நான் அவரோட சாய்ஸில் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. டே அதுக்கு எதுக்கிட்ட என்ன போட்டு இப்படி கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது லேடி ஹியூனா, நீ ஒரு ஹியூமன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டா டீமன்ஸ் இப்போ வார்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒட்டுமொத்த டீமன் இனமே அழியத்துக்கான அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க இவ்வளவு கேவலமான சாய்ஸை பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அந்த ஆள் நம்ம யுனாக்காவை போட்டதில் ட்ரை பண்ணா இவங்களும் என்னன்னாவோ மேஜிக்கை போடுறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தெல்லாம் போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் அது பெருசாக அவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரி தெரியல. புது மந்திரத்தெல்லாம் கூட போடுறாங்க அந்த சர்க்கிட் பயன்படுத்தி. பரவாயில்ல, உன் மானா கேஸ்டிங் டைம் வந்து குறைஞ்சிருக்கு, ஆனால் அதனால நீ என்ன கொல்ல முடியும் மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காத, உன்னால உன் பவர் வச்சு என்ன டிஃபீட் பண்ண முடியாது, என்னைக்குமே முடியாது அப்படின்னு ஓகரஸ் பேசிட்டு இருக்கான். அவங்க ஹீரோ ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்னன்னாவோ அட்டாக் கொடுக்க அது பெருசாக அவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்தவே இல்லை. உன்னால ஏன் என்ன டிஃபீட் பண்ண முடியுதுன்றதுக்கான காரணத்தை சொல்ற அப்படின்றாங்க. அவங்களோட வீக்னஸும் ரொம்ப வந்து சாதாரணமானது தானா, உனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது உன்னோட டேலண்ட்டுக்கும் மேஜிக்கும் வந்து சம்மந்தமே இல்லாதது. அந்த மேஜிக்கை வச்சுட்டு நீ 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஒன்று பக்காவான டிஃபீட்டு இல்லைனா பக்காவான விக்டரி. அந்த பக்காவான விக்டரின்றது உன்னோட வீக்கானவங்க தான் பண்ண முடியும். அதாவது உன்னை விட சாதாரண மந்திரவாதிகளையோ இல்லை சாதாரண வாரிசம் மட்டும் தான் உன்னால் டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் நீ வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்தாக்கா மடிஞ்சு ஓடுவேன். இந்த புலிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ஏமாந்த பசங்களை போட்டு அடிக்கிறது, பெரிய பசங்க தான் பயந்து வருதுன்னு அந்த மாதிரி தான் உன் பவருமே சம்மந்தமே இல்லாதது தான். ஒன்று அதை வச்சுட்டு வந்து என்னோட ஓவர் ஹெல்மிங்கான அந்த பவரை டிஃபீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரவும் மாட்டேன், உன்னால் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாப்ல. ஆனால் அதெல்லாம் கேட்டு ஹியூனா விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, திரும்பவும் போராட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் அவனை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பவர் டிஃப்ரென்ஸ்ன்றது அந்த சொன்ன மாதிரி ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களோட அட்டாக்ஸ் எதுவுமே பெருசாக அவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்தலை. ஆனால் அவன் கொடுக்குற அட்டாக் இவங்களை துக்குளாக்குது. அண்ட் அதில் சில வார்த்தைகளையும் சொல்லலாம். டோட்ரிகிஸ் வந்து ராஜா ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்றதும் எனக்கு தெரியும், அப்போனா எதுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி கேட்டா அதுதான் உனக்கு புரியாத விஷயமா இங்கே இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீமன்ஸ் இங்கே சாகர ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவை ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் மட்டும்தான். அதாவது ஒரு சின்ன பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டீமனே வந்து போட்டு போயிடலாம். அவர் ராஜாக தகுதியில் தான், ஆனால் இப்போதைக்கு வார்னு வந்துட்டாங்க நம்ம லீட் பண்ணுறதுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச ஒரு பர்சன், அட்லீஸ்ட் அவனே டிஃபீட் பண்ணுறக்குள்ள அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வந்து தேவைப்படும். அதனால தான் டோட்ரிகிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. நீ ஒரு குட்டி குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிருக்க, அவளால் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது லேடி ஹியூனா, நீங்கள் உங்களை ஒரு கமாண்டராக கூப்பிட்டுக்கிறீங்க, ஆனால் கமாண்டர் மாதிரி ஒரு சாய்ஸை மேக் பண்ண தெரியல, உனக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு தெரியல, நீ வந்து கனவு உலகத்துல மறந்துட்டு இருக்க அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிராப்ல ஆளு. அக்கா ஏற்கனவே அடி வாங்கின அடியில் ரத்தம் பலபலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு, நீ சொல்றதெல்லாம் நிஜம் கிடையாது, நான் ஒரு காப்ஸ் கமாண்டர் தான், அதனால என்னோட சாய்ஸ் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதை யோசிச்சு தான் எடுத்தேன், அதனால மனுஷனை மாதிரி நொயின்னு பேசாம ஒரு டீமன் மாதிரி நேருக்கு நேரம் வந்து ஃபைட் பண்ணு, உன்னோட சாய்ஸ் கரெக்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணு, என்ன டிஃபீட் பண்ணி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைசியான அட்டாக்க கொடுக்குறாங்க. ஓ நீ என்ன ஹெட் ஆன் ஹெட் ஃபேஸ் பண்ணி என்ன டிஃபீட் பண்ண நினைச்சிட்டு இருக்க, அது உன்னால முடியாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவனும் பெரிய பெரிய அட்டாக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காப்ல. என்ன விஷயம் அப்படின்னா இவனோட கால் இருக்கு இல்லையா, அது தரையில இருக்க வரைக்கும் ஹியூனா என்ன அட்டாக் கொடுத்தாலும் அதை மொத்தமா அப்சர்வ் பண்ற மாதிரி அவனுக்கு ஒரு பவர் இருக்குது போல, சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாலும் இது ஹியூனா முடிக்கிறதுக்கான ஒரு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு கமாண்டர் செத்தது எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரேவ் ஆன் டெத்து ஹெட் ஆன் ஹெட் ஃபைட் பண்ணி செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து டேர்னிஷ் ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் அது நம்ம அக்காக்குமே தெரியும். இப்ப இருக்க இவங்களோட பவரை பயன்படுத்தி அந்த ஓக்ரஸோட கால் வந்து தரையில இருக்க வரைக்கும் இவங்க என்ன அட்டாக் கொடுத்தாலும் அதை அவன் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவான், அதனால பெருசாக அவனுக்கு டேமேஜ் ஏற்படுதுன்னு. ஆனால் அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த ஓக்ரஸ் வந்து கிட்ட வரும்போது அந்த கிரவுண்டை ஒட்டு மொத்தமாக ஷேக் பண்ணுறாங்க ஒரு மந்திரத்தை போட்டு. அதனால அவன் லைட்டாக தடுமாறும் போது அவங்க இன்னொரு மேட்சுக்கு போட்டு அவனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு நெஞ்சு மேலே ஒரு அடி வைப்பாங்க. அக்கா வந்து பக்காவாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கால் அவன் தரையில் இருக்க வரைக்கும் மொத்த இதுவும் வந்து அப்சர்வ் பண்ணி கீழே செலுத்திடுவான். அதுதான் வந்து இந்த ஓர்கஸோட ஒரு பயங்கரமான மேஜிக். ஸோ அதனால அவன் வந்து ஃபுல்லாகவே அங்கே ஃபைட் பண்ணுறப்போ கால் கீழே தான் வச்சிருப்பானா. ஸோ இதை நம்ம அக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா கரெக்டாக அவன் கிட்ட போகும்போது ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு அந்த இடத்த லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவன் கால் கொஞ்சம் வந்து தடுமாறுமா, அப்போ அவன் கால் வந்து லைட்டாக மேலே வரும். ஐ மீன் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிரவுண்டில் சிங்க்ரனைஸ் ஆகிருக்காது. அந்த டைமை யூஸ் பண்ணி அவனோட இதயத்தில் ஒரு மந்திரத்தை போடுறாங்க. போட்டு முடிச்ச பிறகு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஒரு சின்ன இம்ப்ரெஷன் பண்ணி என்ன லைட்டாக டைவர்ட் பண்ணி நீங்கள் ஒரு அட்டாக் கொடுத்தீங்க. ஆனால் அந்த அட்டாக்கை கொடுக்கும்போது எதுக்காக நீங்கள் என்னோட ஹார்ட்டை எய்ம் பண்ணீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அவன் திரும்பவும் சிக்னரைஸ் பண்ணலாம் அப்படின்னு
நினைச்சாலுமே இப்போ வச்சு பண்ணி ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்ல. அந்த டஸ்ட் எல்லாம் போக போக அக்காவோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கான், ஒருவேளை ஓக்ரஸ் என்னால் டிஃபீட் பண்ண முடியல போல, அவ்வளவுதான் நான் காலி, அவன் வந்து அந்த அட்டாக்கை தாங்கிட்டான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த ஒட்ட தடிச்சும் போன பிறகு தான் நமக்கு தெரியுது ஓக்ரஸ் டிஃபீட் ஆகி அந்த இடத்துல முட்டி போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் ஜெயிச்சிங்க, பயங்கரமான அட்டாக் கொடுத்தீங்க, இப்படி ஒரு அட்டாக் கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அடுத்த பேட்டில் கார்டு இப்போ போகணும்னு ரெடியா இருக்காங்க. அப்போ ஓக்ரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிஃபீட் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்களுமே இப்போ வந்து தோத்து போன கண்டிஷன்ல தான் இருக்கீங்க, அதாவது பாடி கண்டிஷன் மோசமா இருக்கு, அடுத்த பேட்டிலுக்கு போனாலுமே நீ வந்து ஒரு சமயா தான் இருப்ப, போறியா அப்படின்ற மாதிரி கேட்கையில ஆமா நான் போறேன்ற மாதிரி தான் அக்கா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க, அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நானும் ஒரு கமாண்டர் தான், நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா போங்க உங்களை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி ஓக்ரஸ் அனுப்பி வைக்கவும் உங்க எல்லாராலும் சேர்ந்து அவனை டிஃபீட் பண்ண முடிஞ்சு டோர்டிகேஸை ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களோட ராஜாக்கு நான் வந்து சர்வ் பண்றேன், அதுதான் சின்ன பொண்ணு என் ராஜாவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஓக்ரஸ்மே இங்க ஒரு அப்ரூவல் கொடுக்குறாப்ல. ஒரு மாதிரி எமோஷனலாகவும் பயங்கர எமோஷன்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பானுங்க இந்த சீனை. அங்க போகும்போது அக்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சோகங்கள் இருக்கும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டீமன் கமாண்டரா மாறும்போது அங்க இருக்க எந்த ஒரு டீமன்ஸுமே அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னதே அவரை ஹியூமன் டீமன் கமாண்டரா அப்பாங்கடா விளக்கனீங்களா, நான் தான் அவள் ஸ்ட்ராங்கா இருந்தால அவளை தூக்கி வந்து உட்கார வச்சுக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம தலையில ஏறி ஆடுறதுக்கா மாமே டீமன் கிங் ஆருமே மட்டே போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஹியூமனை தூக்கி இதுவா போட்டிருக்காங்கன்னு டோர்டிகேஸ்ல இருந்து சின்ன சின்ன சோல்ஜர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஹியூனாவை பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் கலாய்ச்சாலும் ஓக்ரஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, தலைவன் வந்து இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிருக்க மாட்டான். டீமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே, அது எந்த ரேஸா இருந்தாலும் சரி, நீ டீமன் ஆரி ஹியூமன் ஆரி என்ன கர்மமானவர், ஆனா நீ ஸ்ட்ராங்கா இருந்தா வச்சுக்கோ, ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த சர்வைவல் அப்படின்ற மாதிரி இங்க வீக்கானவங்களாம் மேட்டரே கிடையாது. நீ ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த ரேஸா இருந்தாலும் பரவாயில்ல, டீமன்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதுதான் வந்து இது இந்த இடத்தோட நியதி, இந்த இடத்தோட ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல ஆளு. ஸோ நீங்க ஏற்கனவே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, நல்லா தலை நிமிர்ந்து நடங்க லேடி ஹியூனான்ற மாதிரி சொல்லி தான் ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்லி அமைச்சிருப்பாப்ல ஆளு. சோகமான விஷயம் என்னன்னா, அக்காவால உள்ள போகவே முடியல. ஒரு டீமனா, அதாவது அவங்க டீமன் கிடையாது, ஆனா டீமன் ஆர்மியில இருக்க ஒரு பர்சன், அதுக்காக அவங்க எடுத்த சாய்ஸ் அவங்க வந்து நிலைநாட்டன்றதுக்காக அவன் பவரை பயன்படுத்தி ஓக்ரஸை டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல அவளால் நகர முடியல. போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகலான்னு பார்க்கும்போது தொப்புனு கீழே ஊந்துருவாங்க. பாடியில வந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் வச்சிருக்குது போல, ரத்தம் பல்பல் ஊத்துது. என்ன மனுஷரா சாய் ஹுன்சோக்கு எப்படியாவது ஜெயிச்சிடறா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அவனுக்கு இங்க இருந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஃபைனல் பேட்டில் ஃபீல்டும் காட்டுறாங்க. அந்த டார்டிகேஸ் குழந்தைய போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அடிச்சுக்கிட்டு நீ உங்க அப்பட மாதிரிதா, அவனுக்கு வந்து இருக்கிற இடம் தகுதி தராதரெல்லாம் தெரியவே இல்லை, அதனாலதான் அவர் ஹியூமன்ஸ்க்கு எப்படி வந்து தலைவானாரோ அதே மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா ஹியூமன்ஸோட நன்மைக்காக தான் அதெல்லாம் பண்றான்னு நினைச்சா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பத்தி டிஃபேம் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. எங்க அப்பா என்ன அப்ரூவ் பண்ணாரு, நான் தான் அந்த டீமன்ஸை வழி நடத்த போறேன்னு சொல்லி ஏமா நம்பிக்கை வச்சிருக்காருன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் போது என்னது அவர் நம்பிக்கை வச்சாரா, ஏமா என் காதிலே பூ சொத்தாதம்மா, அவரு ஃபர்ஸ்ட் அவர் பிரைம்ல இருக்கும்போது எப்படி இருந்தாரு தெரியுமா, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கோல்டு பிளட்டட் டீமனா இருந்தாரு, எல்லாருமே அவனை அக்னாலேஜ் பண்ணாங்க. அவர் அந்த ஸ்டேஜ்ல இருந்தாருன்னா நான் கூட அவர் எதிர்த்து பேசியிருக்கே மாட்டேன், ஆனா போக போக அவர் ரொம்ப டல் ஆயிட்டாரு, ரொம்ப கேன மாதிரி ஆயிட்டாரு, நீ அவர் உண்மையாக குழந்தையான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவரோட பிரைம்ல அவர் இருந்தது மாதிரி நீ கிடையவே கிடையாது, நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ ஒரு டீமன் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவனை பார்த்து பயங்கரமா கலாய்க்கிறாரு. டெக்ராட் ஒரு பைத்தியக்கார உன்ன மாதிரி ஒரு உதவாக்கிற குப்பையை தூக்கி போட்டிருக்கான் பாத்தியான்னு அவன் பேசுறது ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள் மாதிரி தெரியுதா. ஆனா டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன இல்லையா, நீங்க என்ன ரேஸா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கீங்களா தான் பார்ப்பாங்க. சொந்த பிளட்டா இருந்தாலும் சரி, நீ வீக்கா இருந்தானா அவனை தூக்கி குப்பையில் தான் போடுவானுங்க, ஸ்ட்ராங்கா இருந்தானா அது எவனா இருந்தாலும் சரி அவனை வந்து அவனுங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட டீமன்ஸ்க்கு மத்தியில அந்த வீக்னஸ்ன்றது பெரிய விஷயமா எடுத்துக்காம அவனோட பொண்ணுக்கு வந்து பாசமா கொடுத்து வளர்த்த டெக்ராடோட ஆக்ஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு தப்பான விஷயம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூடத்தரமான நம்பிக்கைன்ற மாதிரி தான். அதனாலே இந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான பயம் இருந்திருக்கும். என்னன்னா அவங்க அப்பா வந்து இவ்வளவு காப்பாற்றணுன்றதுக்காக நிறைய விஷயம் செஞ்சாரு, இப்போ இவளால ஜெயிக்க முடியல அப்படின்னா இவர் வீக்கானத, இவன் மற்ற டீமன்ஸால டிஸ்கார்ட் பண்ணப்பட்டவ அண்ட் அவங்க அப்பாவோட அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து குப்பை மாதிரியே வேஸ்ட் ஆயிடும். இது பார்த்தாதுன்னு டோர்டிக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, டீமன் கிங்க்கு தேவை ஸ்ட்ரென்த் தான், ஆனா அவங்க அப்பனுக்கும் சரி உனக்கும் சரி அது சுத்தமா கிடையவே கிடையாது, உங்களை மாதிரி வீக்லிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா டீமன் கிங் ஆக முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது டப்ப கட்டி நாங்க ஒரு புது போர் வருது. என்னடான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோ தான், பார்க்க டீமன் லாட் மாதிரி இருக்காப்லையா, இறங்கணும் உடனே அந்த டோர்டிகோஸோட மூஞ்சி மாறும் பாரு. ஆனா பாவைகள் அடே 1v2 தான் போல சொன்ன, ஒரு காப்ளினும் நீங்களும் சேர்ந்து ஒரு ஹியூமனை கொல்ல முடியாடா, கேட கட்ட குப்பைங்களா, போய் அவனை உயிரோடு விட்டுக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஆளுங்களை டீம் மட்டும் கூப்பிட்டுக்கும் பாரு, என்ன தானே சிறப்பாக அடிக்கணும், உங்களை மாதிரி சோழ பசங்க நம்மள பாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனை திட்டிக்கிறாப்ல. அப்போ நம்ம ஹீரோ வந்த பிறகு பரவாயில்ல என்ன மன்னிச்சிரு, நான் வர வரைக்கும் காத்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நீ கவலைப்பட தேவையில்ல, இந்த பேட்டில் நான் பாத்துக்கிறேன், இந்த பேட்டில் நான் முடிச்சு வைக்கிறேன், இது நான் கலையத்துல இறங்க வேண்டியதுக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ பேட்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிறாப்ல. அவ்வளோதான், இப்போ இவன் டார்டிகேஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டானா இவங்க பேட்டில் வின் பண்ணுவாங்க அண்ட் அந்த பொண்ணும் டீமன் கிங்கா மாறிடுவா. ஆக்சுவலாகவே அவனால் ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஏன்னா இது வரைக்கும் அவன் போனது வந்து டிவிஷன் கமாண்டர் தான், இவன் ஆக்சுவலான கமாண்டர். ஸோ இவனோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்கள அளவுக்குலாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அது 1v2 இருந்தாலுமே இவன் அளவு
அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது. அதாவது டார்டிகஸ் அளவு. ஸோ அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி சீரிஸ் எல்லாமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க guys.